முதலிடம் தொற்றிருக்காங்க சிஎஸ்கே. இரு அணிகள் தவறால் அதாவது தடம் புரண்ட புள்ளி பட்டியல் சென்னை அணிக்கு சாதகமாக மாறி இருக்கு என்றே சொல்லாங்க. டிசி கேகேஆர் மேட்ச். இந்த மேட்சோட ரிவ்யூ வந்துட்டு நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஏன்னா இதில் ஒன்றுமே கிடையாது, ஓகேவா. அதாவது டிசி வந்துட்டு திக்கி திணறி திசம் மாறி தவங்க 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 திணறி திணறி அடித்தாங்க 150, ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கிறேன். அதுவும் 100 ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. நம்ம டிண்டா பெரியப்பா ஸ்டாருக்கு இருக்கார் இல்லையா, இந்த எம்ஐ கவர்ச்சி நடிகை வந்துட்டு காட்டுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க உடம்பா. அந்த மாதாங்க இவர் ரன்னை வாரி வழங்குறதுல தயவு தச்சனையே பார்க்க மாட்டார். எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கங்கடான்னு கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. அதாவது குல்தீப் இவர் ஒரே ஓவரில் 20 ரன் அடிச்சிருக்காருன்னா பாருங்க. மேட்சுக்கு மேட்ச் 70 80 100 இந்த வாங்கிக்கடா ராசா சால்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. காம்பீர் வந்துட்டு உன்னை திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன், நான் தான் 24 கோடி போட்டு எடுத்துட்டேன், தயவு செய்து போயிரு. கடைசி ஓவரே அவர் கொடுக்கல. ஆனால் மனுஷனை சொல்லக்கூடாதுங்க, சலிக்காமல் ஒவ்வொரு மேட்சும் வந்து குண்டாங்குரா போடுறாரு, ஓகேவா. அவரால் தான் டீம் ஸ்கோர் வந்துட்டு 150 அடிச்சிருந்தாங்க டிசி. பட் கேகேஆரோட பேட்டிங் பவர் உங்களுக்கே தெரியும். உப்பும் உக்ரைனும் பார்த்தீங்கன்னா உழுது எடுத்துட்டாங்க என்றே சொல்லலாம். அதாவது இந்த பான் படத்தில் ஒரு வெறித்தனமான மொட்டை இருப்பான் பார்த்தீங்களா, அந்த மொட்டை மாதிரி டப்பு 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 டப்புன்னு அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இதாங்க ரிவ்யூ. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக மாறி இருக்கு என்றே சொல்லலாம். இன்னைக்கு டிசி வின் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக சில்லுன்னு செகண்ட் பிளேஸ் போயிருப்பாங்க 12 பாயிண்டோட. கேகேஆர் 3வது பிளேஸ் வந்திருப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட் அவங்களுக்கு அதிகம் இருக்குது, ஒரு 120 பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னு வைங்களேன். சிஎஸ்கே 4வது பிளேஸ் வந்திருப்பாங்க. இன்னைக்கு டிசி தோத்ததுனால கிட்டத்தட்ட அவங்க பிளே ஆஃபை விட்டு கொஞ்சம் நகர்ந்திருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே அதே 3வது பிளேஸில் இருக்காங்க. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்றே சொல்லலாம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வின் பண்ணாலும் 12 பாயிண்ட் தானே இருக்காங்க. அவங்க வந்துட்டு நெட் ரன் ரேட் வந்துட்டு கிட்டத்தட்ட +1 கிட்ட தான் இருக்காங்க. அவங்க பக்கத்தில் நெட் ரன் ரேட்டில் சிஎஸ்கே 800 இருக்காங்க, ஒரு 200 பாயிண்ட் தாங்க கம்மி, ஓகேவா. இந்த நிலையில் அதாவது பிபிகேஸோட லட்சணம் உங்களுக்கே தெரியும். அவங்களை நம்ம ஈஸியாக, ஏன்னா சென்னை மண்ணில் நடக்குது, சென்னையில் வந்துட்டு அவங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கேவை. பட் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க அந்த டீம், தவானும் இல்லையா. டெஃபினட்டாக அதாவது சிஎஸ்கே பக்கா ஃபார்மில் இருக்காங்க சென்னை ஆடுகளத்தில். மைக்கசியே சொல்லியிருக்காருங்க, சென்னை ஆடுகளம் மற்ற ஆடுகளை மாதிரி இங்கே 250 236லாம் அடிக்க முடியாது, அந்தளவுக்கு தான் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம்னு. அதாவது குறைந்த ஸ்கோர் அடிக்கிற லெவலில் தான் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்துட்டு சென்னையை இனிமே பீட் பண்ணுவது சென்னை மண்ணில் மிகப்பெரிய கடினம்னு பேசியிருக்காரு, ஓகேவா. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது பிபிகேஸோட நம்ம ஜெயிக்கும் பட்சத்தில் ஒரு அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில், அதாவது ஒரு 78 ரன் வித்தியாசத்தில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 50 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாலே போதுங்க, டைரக்டாக சிஎஸ்கே செகண்ட் பிளேஸ் வந்துருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கேகேஆர் அப்படின்னு தள்ளிட்டு இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் சொன்னேன், ஓகேவா. இந்த மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக அமைஞ்சிருக்கு. பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு முதல் பிளேஸ் வர, அப்படி இல்லைன்னா செகண்ட் பிளேஸ் வர. ஏன் தமிழ்நாட்டில் வந்துட்டு முதல் பிளேஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னேன்னா, முதல் 2 பிளேஸ் வர்றது ஒன்று தான். ஏன்னா குவாலிஃபயர் 1ல் தோத்தாலும் இந்த எலிமினேட்டர் ரவுண்டில் ஜெயிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு குவாலிஃபயர் 2ல் அந்த குவாலிஃபயர் 1ல் தோத்தவங்களோட மோதணும், ஓகேவா. அதனால் ஃபைனலில் நமக்கு 2 வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேவுக்கு. முதல் பிளேஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் பிளேஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான், முதல் பிளேஸ் வந்த மாதிரி தான், ஓகேவா. அதை தாங்க அப்படி கால்குலேட் பண்ணி சொன்னேன். பட் டிசி வந்துட்டு மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா நம்ம தலையோட சிசிஏ பிள்ளை ஜெயிச்சிருவாருன்னு நினச்சோம். ஆனால் அவர் ஜெயிச்சிருந்தா சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் டேஞ்சராக மாதிரி இருக்குங்க பாயிண்ட் டேபிளில். பட் அவங்க தோத்ததுனால சென்னை அணி வந்துட்டு அதே 3வது பிளேஸில் இருக்காங்க. மேலும் முதல் 2 பிளேஸுக்கு ஜம்ப் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. பட் கேகேஆர் வந்துட்டு ரிஸ்கே இல்லாமல் வின் த மேட்ச் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபைனல் கொஸ்டின் என்ன, ஓவரால் 4 டீம் 10 பாயிண்டில் இருக்காங்க. சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், எல்ஐஜி, டிசி. முதல் 2 பிளேஸ் வந்துட்டு உறுதி தான். அதாவது ஆர்ஆர் கேகேஆர் உள்ளே வந்துருவாங்க, சிஎஸ்கேவும் உள்ளே வந்துருவாங்க. அந்த 4வது பிளேஸில் வந்துட்டு எந்த டீம் வந்தால் அதாவது பிளே ஆஃப் வந்துட்டு வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க.